ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் என்னன்னா, பிஜிடிஆர்பி செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இது எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் நடந்து நமக்கு என்னென்ன ஸ்கூல் செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அந்த இதுலேருந்து வந்துடக்கூடிய லெட்ரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட 5307 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சரிங்களா, எம்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அட் இஸ் proposed to hand over the appointment orders to the selected candidate by the Honorable Chief Minister during the last week of January or first week of February அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழாக்கம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேற்காணும் பார்வையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 பணிகளுக்காக 5307 தற்காலிக தேர்வர்களை தேர்வு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கைகளால் வரும் 2026 ஜனவரி கடைசி வாரம் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்கள் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து துறை தரவுகளுக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான பணி நியமன ஆணைகளை மேற்கூறிய காலகட்டத்திற்குள் விநியோகம் செய்து ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து டிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து வராது, நமக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே வைப்பாங்க. ஸோ இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக்காக அது வந்து ஜனவரி லாஸ்ட் வீக் ஆர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜனவரியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளையோ அல்லது நாளை மறுநாள் வைக்கலாம், அல்லது வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கு நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குனாலும் அந்த டே 1 and 2க்குள்ளே நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருவாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போனால் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏற்கனவே சிவி போனப்போ கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டும். ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரிஜினல் வாங்கிட்டாங்க, என்கிட்ட ஜெராக்ஸ் தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெராக்ஸ் வச்சுங்க. நமக்கு இனிமேல் சர்டிஃபிகேட் தான் முக்கியம். மார்க் ஷீட்டு 10th 12th டிகிரி இதுக்கான மார்க் ஷீட்டு இதுதான் நமக்காக முக்கியம். அதர்வைஸ் வந்து மற்றபடி அந்த வாங்கின போனோஃபைடோ அல்லது வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ இது எல்லாமே ஜஸ்ட் தான் சரிங்களா. அது வந்து ஜெராக்ஸ் மட்டும் நமக்கு வந்து கொடுத்தா போதுமானது இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டிகிரி எல்லாமே வச்சுங்க. நம்ம வந்து கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை காமிக்கணும், வித் ஜெராக்ஸ் கொடுக்கணும். எல்லாமே ஒரு 4 செட்டு போட்டு வச்சுங்க. அதே மாதிரி வந்து சிஓ ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணி ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க. கூடவே நம்மளுடைய ஜெராக்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ எல்லாமே ஒரு 5 செட்டாவது நீங்கள் போட்டு வச்சிங்க. இனிமேல் நமக்கு அடிக்கடி இந்த ஜாயினிங் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் தேவைப்படும். ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணோம். தேங்க்யூ ஆல்.